ஓகேங்களா? எஸ் சார். அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இடஒதுக்கீடுகள் வழங்குவதில் பட்டியல் பிரிவிற்கான இடஒதுக்கீடுகளையும் பிரித்து வழங்கலாம் என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பினுடைய காரணமாக இந்தியாவெங்கும் பட்டியல் பிரிவில் உள்ளடங்கக்கூடிய எண்ணற்ற மக்கள், கோடான கோடி மக்களுடைய இடஒதுக்கீடு உரிமைகள் பல்வேறு வகைகளிலே பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அருந்ததியர் 3% உள்ஒதுக்கீட்டால் எஞ்சியிருக்கக்கூடிய 20%க்கு மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த இடஒதுக்கீடுகளுடைய முறைகேடுகள், தவறுகளை ரத்து செய்ய வேண்டும், திருத்த வேண்டும் என்ற வகையிலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவெங்கும் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமை, குறிப்பாக கிரீமி லேயர் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது தாழ்த்த பட்டியலின வகுப்புக்குள் இருக்கக்கூடியவர்களிடையே வசதி படைத்தவர்கள், படித்து முன்னேறியவர்கள் என்றெல்லாம் பிரித்தால் எதிர்காலத்தில் இடஒதுக்கீடு என்பதே அற்றுப்போய்விடக்கூடிய ஒரு சூழல். அதேபோல பல்வேறு விதங்களிலே, அதாவது இன்னும் லட்சக்கணக்கான பணியிடங்கள் ஒவ்வொரு துறையிலும் நிரப்பப்படாமல் இருப்பது, அதேபோல பதவி உயர்வில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை ரத்து செய்து ஆகியன காரணமாக ஏறக்குறைய 75 ஆண்டு காலமாக இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை முற்றாக பறிபோகக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. எனவே இதை சட்ட ரீதியாக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று தேசிய அளவிலான ஒரு கருத்தரங்கை டெல்லியிலே புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் பல்வேறு சமுதாய அமைப்புகள் மற்றும் அறிவுஜீவிகளுடைய அமைப்புகள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியில் ஒரு கருத்தரங்கை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடத்தவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி அன்று ஜந்தர் மந்தரில் தர்ணாவும் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடைபெற இருக்கிறது. எனவே 2 நாள் நிகழ்ச்சியாக டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கருத்தரங்கம், 7ஆம் தேதி தர்ணா ஆர்ப்பாட்டம் என்று 2 நாள் நிகழ்ச்சி இங்கே டெல்லியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகம் மற்றும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அறிவுஜீவிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பவர் சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இசைந்திருக்கிறார்கள். அதை யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு நாளில் அந்த பட்டியல் வழியாக அதை அறிவிப்போம். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த 3% அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டால் இருக்கக்கூடிய பாதிப்பை உடனடியாக களைய வேண்டும். அதுக்கு சட்ட ரீதியான நாடாளுமன்ற சட்டம் இயற்றி பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இதே போன்ற தவறுகள் நடந்திருக்கின்றன. எனவே இந்தியா முழுவதும் இதுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது. एक मिनट भाई वहाँ से बुला रहा था, आ जा। तुम्हारे को भी वही आदत हो गया है, वो जो तुम्हारे जो